அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு லயஅத்திர் ரஜுலுல் அஸீமுஸ் ஸமீனு யௌமல் கியாமா. கியாமத் நாளில் கொழுத்த கனமான பிரம்மாண்டமான ஒரு மனிதர் வருவார். ஆனால் லா யஸினு இன்தல்லாஹி ஜனாஹ பஊலத்தின். ஆனால் அவர் ஒரு கொசுவினுடைய இறக்கை அளவுக்கு கூட அல்லாஹ்விடத்தில் அவர் கனமானவனாக இருக்க மாட்டார், அவர் வெயிட்டாக இருக்க மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருக்கும் அவருடைய தோற்றம். ரொம்ப மாமிச மலையை போன்று இருப்பார், ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார். அப்போ அவருடைய அமல்களும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். ஆனால் அவரை நன்மையினுடைய தட்டில் வைத்து நிற்கும் பொழுது ஒரு கொசுவினுடைய இறக்க அளவுக்கு கூட அந்த வெயிட் இருக்காது. அப்போ வெளி தோற்றங்களை வைத்து எதுவுமே முடிவு செய்ய முடியாது. நம்ம உலகத்திலே பார்க்கணும், சில பேர் வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, நல்ல ஜிம்முக்கெலாம் போயிட்டு உடம்பை பக்காவாக வச்சுருப்பாங்க. ஆனால் உடம்புல 1008 நோய் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நோஞ்சானா இருப்பாங்க, உடம்பே இருக்காது, ஆனால் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்க எந்த மருந்தும் எடுத்துக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுடைய செலவே இருக்காது. வெளி தோற்றங்கள் எதையும் முடிவு செய்ய, அதை கொண்டு முடிவு செய்ய முடியாது. ஒருத்தர் ரொம்ப டிப்டாப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய அமல்கள், அவருடைய குணங்களும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஒரு மோசமாக இருக்கிறாரு, சரியாக ட்ரெஸ்ஸிங் கூட போடுறதில்ல அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப மோசமாகவும் இருப்பார், அவருடைய கேரக்டர் மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவு செய்யவும் முடியாது. இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் வெளி தோற்றத்தை தான் பார்க்குறோம், வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடுறோம். ஒருத்தர் அழகாக ட்ரெஸ் போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் நல்லவர்னு விளங்கிடுறோம், அவரை நம்பி ஏமாந்துடுறோம். ஒரு மோசமாக ட்ரெஸ் போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் மோசமானவர் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடும். வெளியே மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதில்ல. ஒரு கடை நல்ல ரொம்ப பெருசாக இருக்குது, பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொன்னால் உள்ளே போயிடுறோம். ஆனால் அவன் காசு கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டி ஆனால் ஏமாற்றிடுவோம் நம்மளை. நம்ம அந்த பெரிய கடையை பார்த்து ஏமாந்துடுறோம். சாதாரணமாக ரோட்டில் பிளாட்ஃபார்மில் ஓட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நம்ப மாட்டோம். ஆனால் அவங்க தான் கரெக்டாக வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்க தான் கரெக்டாக நியாயமான முறையில் நமக்கு விலையை வச்சுருப்பாங்க. நம்ம அந்த கடையை நம்பி போவோம், ஏன்னா அது பார்க்குறதுக்கு தோற்றத்தில் பெருசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. அது உள்ளே போய் நம்ம ஏமாந்துடுறோம். கல்யாணம் பண்ணும்போது அழகை மட்டுமே முதல்ல பிரதானமாக பார்க்குறோம். பொண்ணு அழகாக இருக்குதா உடனே செலக்ட் பண்ணிடுறது. அப்புறம் கேரக்டர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, குடும்பத்துக்கு ஒத்து வரல அப்படின்ட்டு வருத்தப்படுறது. இந்த அழகை வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம ஏமாந்து விடக்கூடாது எதையுமே. உள்ளே என்ன இருக்குது, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்குது, அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெளி தோற்றம் காட்டாது. அல்லாஹ் என்றைக்குமே வெளி தோற்றத்தை பார்க்குறது இல்லை. அவன் எப்படி ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல. நீட்டாக இருக்கணும் தான், ஆனால் அதுவும் எல்லாம் முக்கியமாக பார்க்குறதில்ல. உள்ளம் எப்படி இருக்குது, உள்ளம் தூய்மையாக இருக்குதா, பிறரை பற்றி நல்ல எண்ணம் கொள்கிறானா, பிறருக்கு நல்லது செய்யணும்னு என்றானா, அவனுடைய அமல்கள் எப்படி இருக்குது, அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, சிந்தனைகள் எப்படி இருக்குது, இதைத்தான் இறைவன் பார்க்கிறான். அதுதான் இறைவனிடத்தில் வெயிட்டாக இருக்கும். உடம்பு, அவனுடைய வெளி தோற்றங்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வைதா ராயித்தஹும் துஅஜிபுக அஜிசாமுஹும். முனாஃபிக் என்ற சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த உடல் தேகங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். அப்படியே பிரம்மாண்டமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, அப்படியே மலைப்பாக தெரியும். அவங்கள பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அல்லாஹ் சில பேரை பார்த்து சொல்கிறான், வை யக்கூலு தஸ்மா லி கௌலிஹிம். அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ ரசிப்பாக அவங்களுடைய பேச்சு இருக்கும், ரொம்ப இனிமையாக பேசுவாங்க, குரல் அவ்வளோ அழகாக இருக்கும், உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாமோ அப்படின்னு தோணும். அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஹுமுல் அது அவங்க தான் உங்களுக்கு எதிரி, ஃபஹதருஹும் அவங்கள்ட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கங்கிறான். உடல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணும், அவங்க பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் தோணும். ஆனால் அவங்க தான் உங்களுக்கு எதிரி, நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்குங்கிறான். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்னா, அபூஜஹல் போன்றவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அபூஜஹல் வாட்ட சாட்டமாக இருப்பான், அவன் பேசினா அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் அவன் அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தான். வெளி தோற்றங்கள் எதையும் முடிவு செய்வதில்லை.
ஒரு ஹதீஸில் வருது, நாளை மறுமையில் அல்லாஹ் நன்மை தீமைகளை நிறுக்கும் பொழுது ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். அவர் செய்த அமல்கள் எல்லாம் ஒரு ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த ஏடு எவ்வளோ பெருசு இருக்கும்? 99 ஏடுகள் இருக்குமா. 99 ஏடுகளில் ஒவ்வொன்றும் பார்வை போகிற தூர அளவுக்கு ரொம்ப விசாலமாக இருக்கும். இங்கேருந்து நம்ம பார்த்தா எவ்வளோ தூரம் நம்ம பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த ஏடு பெருசாக இருக்கும். 99 ஏடுகள் வச்சுருப்பார். அதை ஒரு தராசில் வைக்கப்படும். இன்னொருத்தர் அவர் ஒரு சின்ன ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி சின்னதாக ஒன்று வச்சுருப்பார். அதை இன்னொரு தராசில் வைக்கப்படும். எது வெயிட்டாக இருக்கும்னா அந்த ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சின்ன கார்டு அதுதான் வெயிட்டில் கூட இருக்கும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பார்க்கிறதுக்கு பிரமிப்பாக இருப்பது அதுதான் ரொம்ப பெருசு, அதுதான் உயர்ந்தது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ்விடத்தில் பார்க்கக்கூடிய வெளி தோற்றங்களை வைத்து எதுவுமே பெருசாக இருக்க முடியாது. உண்மையில் அது அவங்களுடைய அமல்கள் எது, அவங்களுடைய கேரக்டர் எது, அவங்களுடைய செயல்பாடுகள் எது, அதை வைத்து தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு, அந்தஸ்து, உயர்வு எல்லாமே. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க ரொம்ப மெலிந்த தேகத்தை உடையவர்கள், ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, குள்ளமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு நோஞ்சாமல் இருப்பாங்க, ஊதினா கீழே விழுந்துருவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆள். அவங்க ஒரு நாள் அந்த மிஸ்வாக் குச்சி அதை உடைக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு மேலே ஏறுவாங்க. மிஸ்வாக் குச்சி எடுக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு மேலே ஏறுவாங்க. ஏறும் பொழுது காற்றடித்து அந்த கீழ் கரண்டை கால் வெளியே தெரிஞ்சிடும். அந்த கீழாடை கொஞ்சம் லேசாக மேலே உயர்ந்து அவனுடைய கரண்டை கால் தெரிஞ்சிடும். கரண்டை கால் இத்தனோண்டு இருக்கும், ரொம்ப ரொம்ப மெலிந்து நோஞ்சா மாதிரி இருப்பாங்க. அதை பார்த்துட்டு மக்கள்லாம் சிரிப்பாங்க. பார்த்தி அவரை காலை பற்றி எவ்வளோ சூம்பி போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சிரிப்பாங்க. அவர் வெளியே காட்டவே மாட்டார், மறைவாக தான் வச்சுருப்பார். அன்றைக்கி ஏதோ காற்றடிச்சு வெளியே தெரிஞ்சிச்சு, மக்கள் சிரித்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிம்ம தல்ஹகூன், ஏன் சிரிக்கிறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் காலை பார்த்தவொன்னே எங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், லஹுமா அஸ்கலு பில் மீசானி பின் உஹுத், அவருடைய 2 கால்களும் நாளை மறுமையில் நன்மை அளக்கக்கூடிய தட்டில் உஹது மலையை விட பெருசாக இருக்கும். உஹது மலையை தூக்கி வச்சா எவ்வளோ வெயிட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த 2 கால்களுக்கும் அல்லாஹ் வெயிட்டை கொடுப்பான். அவ்வளோ வெயிட்டானவர், அவ்வளோ அந்தஸ்துக்குரியவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய வெளி தோற்றத்தை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் உயர்ந்தவராக இருப்பார் அப்படின்னாங்க. ஆனால் அவர் இஸ்லாத்திற்காக ஈமானுக்காக கொடுத்த விலை சாதாரணமானதல்ல. இஸ்லாத்திற்கு பயங்கரமான எதிர்ப்பு ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் இஸ்லாத்தை அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் ரொம்ப உத்வேகமாக உற்சாகமாக இருந்தவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரஹ்மான் என்ற சூரா இறங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, இது மக்கள்கிட்ட போய் யார் ஓதி காட்டுறதுக்கு யார் தயார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போல்லாம் குர்ஆன் ஓதுனாவே அடி விடும், சத்தம் போட்டு ஓதிட்டா அடி விடும், நெய்யை புடைச்சிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம், நெருக்கடியான ஒரு நேரம். அப்போ தான் இந்த சூரா இறங்குது. யார் இதை போய் ஓதி காட்டுறது அப்படின்னு கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே கையை தூக்குனாங்க, யாரை சொல்ல நான் போய் ஓதி காட்டுறேன். சஹாபாக்கள்லாம் யோசித்தாங்க. இப்னு மஸ்ஊதை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணிக்கோங்க, நீங்களே ரொம்ப நோஞ்சான போல இருக்கீங்க, நீங்கள் போய் ஓதி காட்டிங்கிற அவங்கள அவ்வளோதான் அடித்து சாவடிச்சிடுவாங்க, கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி செய்யுங்க அப்படின்னாங்க. இல்லை நான் தான் போய் ஓதி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி போனார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அப்படிங்கிற அந்த சூறா ஓதி காட்டின உடனே அபூ ஜஹல் கடுமையான கோபம், எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இருக்கும் பொழுது என் முன்னால் குர்ஆனை ஓதுவேன் அப்படின்னு பலாரும் கன்னத்தில் ஒரு அடி, காது ஜவ்வு கிழிஞ்சு போச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அழுதுகிட்டே வந்தாங்க பெருமானார்கிட்ட, யார ரசூலல்லாஹ் காது ஜவ்வை கிழிச்சிட்டான் அபூ ஜஹல். அப்போ சொன்னாங்க, இதற்கு நிச்சயமாக ஒரு பதில் உனக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பான், இதற்கு பழி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான்னாங்க. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். பத்ர் போர்க்களத்தில் அபூ ஜஹல் அவன் குத்தப்பட்டு கீழே சரிந்து கிடக்கிற பொழுது அவன் மேலே ஏறி உட்கார்ந்தாங்க. இப்னு மஸ்ஊத் உட்கார்ந்து அவன்கிட்ட சில வார்த்தைகள்லாம் பேசினாங்க. கடைசியாக கையில் வச்சுருந்த குருவாலை வச்சு அவனுடைய கழுத்தை அறுத்து தலையை தனியாக எடுத்தாங்க.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா தலையை தனியாக எடுத்து அந்த தலையை வந்து பெருமானார்கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. உங்களுடைய மிகப்பெரிய எதிரியினுடைய தலையை நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அதை பெருமானாருக்கு முன்னால் கொண்டு வந்து சந்தோஷப்பட வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் தூக்கிட்டு வர முடியல. ஏற்கனவே மாமியார் மலையை போல் இருப்பாங்கன்னு சொன்னோமா இல்லையா, தலையை தூக்கிட்டு வர முடியல அவங்களால. அவங்கள ஒல்லியாக இருப்பாங்க, இத்தனோன்னு இருப்பாங்க. அபூஜஹலுடைய தலையை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. கடைசியில் ஒரு கயிறு எடுத்து அவங்க காதில் கட்டி அதை அப்படியே தரன்னு இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் வந்து கொண்டு போடுவாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன்னைக்கு உன் காதை அடித்து ஜவ்வை கிழிச்சான்ல, அதுக்கு பகரமாக தான் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு நிகழ்வை உனக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறான். அவன் காதை பிடிச்சி இழுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான்னாங்க. அப்போ இஸ்லாத்திற்காக அவ்வளோ பெரிய தியாகங்கள். குர்ஆன் ஓதனா அடி உயிருக்கு பாதுகாப்பில்லை என்ற பொழுது கூட அவர்கள் அல்லாஹ்விற்காக குர்ஆனை ஓதணும், இஸ்லாத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அதனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயர்ந்தவர்களாக பார்க்கப்பட்டார்கள். தோற்றத்தில் சாதாரணமானவராக தெரிந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவராக இருக்கிறார்கள். எனவே தோற்றத்தை வச்சு நாம் யாரையும் எடை போடக்கூடாது. ரொம்ப நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு தோற்றத்தை வச்சு நாம் முடிவு பண்ணவும் கூடாது. ரொம்ப மோசமான ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு, அப்போ அவர் மோசமாக தான் இருப்பார் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ரெண்டாவது, நாம் வெளி தோற்றத்தில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடாது. நம்முடைய அமல்கள், நம்மளுடைய குணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்குதா அப்படிங்கிறது நாம் யோசிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு பிடித்தமான அடியார்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. நம்முடைய வெளி தோற்றத்தை விட நம்முடைய உள்ரங்கம் அழகாகவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாகவும் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.